ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, இதோ முழு முதற் கடவுளான விநாயகரோடு நான் வந்துள்ளேன். இதுவரை வெற்றிகரமாக தொடர்ந்து செய்ய முடியாத பாதியில் நின்ற உனது வேலை இனி வெற்றி மேல் வெற்றி பெறும் சூழ்நிலை உருவாக போகிறது. ஏற்கனவே நான் திருத்தி எழுதிய உன் விதி மாறும் நேரம் வந்துவிட்டது. விநாயகரின் அருளால் இன்றிலிருந்து உன் சந்தோஷங்கள் ஆரம்பம் என்று மனதில் அனைத்து எண்ணங்களும் நிறைவேறியதாக நினைத்து விநாயக பெருமானுக்கு நன்றி சொல். ஓம் ஜெய் ஸ்ரீ மகா கணேச பகவானுக்கு நன்றி. ஓம் ஜெய் ஸ்ரீ மகா கணேச பகவானுக்கு நன்றி. ஓம் ஜெய் ஸ்ரீ மகா கணேச பகவானுக்கு நன்றி என்று 3 முறை சொல். உன் வேண்டுதல் அனைத்தும் ஒவ்வொன்றாக இனி இந்த நன்னாளில் இருந்து நிறைவேற தொடங்க போகிறது. உன் முன் நன்றாக பேசிவிட்டு உன் பின்னால் இருந்து உன்னை குறை சொல்லும் மனிதர்களோடு தான் நீ இன்றும் பழகி கொண்டிருக்கின்றாய். அதனை நீ முதலில் நிறுத்து. இது நிறுத்தப்படாவிட்டால் பிரபஞ்சம் அதன் வேலையை செய்தே தீரும். ஏனென்றால் நீ என் பிள்ளை. உன்னை சுற்றி இருந்த கெட்ட சக்தி அனைத்தும் என்றோ ஓடிவிட்டது. அது என் கட்டுக்குள் தான் உள்ளது. நீ சில விஷயங்களில் நீ தவறு செய்துவிட்டோமே என்று உணரும் அந்த விஷயத்தை நீ மீண்டும் செய்தால், நீ தவறான வழியில் செல்லும் போது உன்னுள் இருந்து உன்னை நல்வழிப்படுத்துவேனே தவிர உன் மனம் சந்தோஷத்தில் இனி நிறைவாய் என்றென்றும் இருக்கும். எந்த ஒரு செயலாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அதை செய்வதற்கு முன் விநாயகரை மனதார நினைத்து ஓம் சித்திதத்தாய, ஓம் சித்திதத்தாய, ஓம் சித்திதத்தாய என்று 3 முறை சொல்வதால் உன் காரியத்தில் வெற்றி உண்டாகும். யாராவது நீ செய்யும் செயலில் திருப்தி இல்லாமல் இருக்கலாம். அதை அவர்கள் உன்னிடம் குறையாக சொன்னாலும் நீ பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் உன் செயலில் கவனத்துடன் இருந்து இன்னும் உனது முயற்சியை எப்படி செய்யலாம் என்பதை யோசி. அதை விடுத்து உன் மனதுக்குள் எடுத்து செல்ல வேண்டாம். இன்றிலிருந்து உன் மனதை சந்தோஷமாக வைத்துக் கொள்வாய் என்று உன் காயப்பட்ட மனதுக்கு நீயே சொல். இப்படி நீ நேர்மறையான எண்ணத்தோடு சொல்லும்போது உன் கஷ்டங்கள் நீங்கி மேன்மேலும் உன் மனம் சந்தோஷப்பட்டிட இந்த பிரபஞ்சமும் உதவி புரியும். நீ ஒரு அடி எடுத்து வைத்தாலே போதும். உன் செயல் வெற்றியடைய நான் 10 அடி எடுத்து வைப்பேன். இது வெறும் வார்த்தை அல்ல, எனது வாக்கு. முழு முதற் கடவுளான விநாயகரின் பிறந்த நாளான இன்று அவருக்கு பிடித்த மோதகத்தை தொடு. இந்த மோதகத்துள் மறைந்திருக்கும் இனிப்பை போல் உன் வாழ்வும் இனி இனிப்பாக மாறவிருக்கிறது. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன்னருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.